மிருகம கடவுள தேவரா யார் யார்? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த பாட்டை கேட்டதுமே எனக்குள்ள இந்த படம் எப்படிலாம் இருக்கும்ன்ற ஒரு கற்பனைக்குள்ள நானே மூழ்கி போய் இந்த படத்தை பார்த்தே ஆகணுன்ற எண்ணம் எனக்குள்ள பயங்கரமா ஃபயரா உருவாயிடுச்சு. ஆனா அந்த ஃபயர்ல பாதியில தண்ணி ஊத்தி அணைச்சிட்டாங்க. இதான் உண்மை. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. பாக்ஸ் ஆபீஸ்ல 500 கோடி ஹிட் அடிச்ச மூவி தான். அந்த பாட்டை விடுங்க, இந்த பாட்டு இருக்கே, ஐயோ ஐயோ, இந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாங்க. அதுவும் அந்த ஜான்வி கபூர் அவங்களுக்காக கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகலாம். அப்புறம் என்ன மசாலா தடவியாச்சு. ஏய் பூனா, அடுப்ப பத்த வைடா, ஃப்ரை பண்ணணும். பண்ணலாமா? ஆரம்பத்திலேயே தயா எத்தி இவங்க 2 பேரையும் பிடிச்சே ஆகணும்ன்ற ஒரு மீட்டிங் நடக்கும். சிவம், உங்ககிட்ட எத்திய பத்தி என்ன விவரங்கள் இருக்கு? உண்மையை சொல்லணும்னா ஒண்ணும் இல்ல சார். சொல்ல போனா இவங்க 2 பேரையும் கடைசி வரையும் காட்டவே மாட்டாங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் பார்ட்ல காட்டுவாங்களோ என்னவோ. எத்தியோட லெப்ட வச்சு எத்திய பிடிக்கிறது தான் பிளான். இதை தெரியாம ஜாலியா போட வந்த லெப்ட் போட்டு மாட்டிப்பாப்ல. வாழ்க்கையில உண்மைக்கே ரொம்ப கவனம் புண்டா, அதை விட்டுட்டு கவனமா இருக்க கூடாதுடா. என்னையா மாட்டி விட்ட சொல்லிட்டு இப்படி போட்டு மாட்டிப்பாப்ல. எதை சொன்னாலும் தெளிவா சொல்லணும், இல்ல தப்பு தப்பா போயிடும். ஒரு வழியா இவரை அடிச்சு துன்புறுத்தி இவர்கிட்ட இருந்து அந்த எத்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க கிளம்பி போவாங்க. போன வேகத்துல பைரா கிட்ட துடுக்கா வாய கொடுத்து வாங்கிட்டு செங்கடல் பக்கம் வருவாங்க. வாய புடுத்து இங்கதான் கதையில ஒரு டர்னிங் பாயிண்ட். இவங்க வந்தது எத்திய பிடிக்க. ஏன்னா இவர் ரொம்ப சின்சியரான போலீஸ். ஆரம்பத்திலே பார்த்திருப்பீங்க, ஓடி விரட்டி கிரட்டி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மாசான போலீஸா காமிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சின்சியரான போலீஸ் எதுக்காக வந்து அந்த வேலையை தானே பாப்பாரு. புரியுது. ஆனா இங்க ஒருத்தரை பார்க்க போறாரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாருன்றதையும் மறந்துட்டு தன்னிலை அறியாமல் கதையை கேட்க ஆரம்பிக்க போறாரு. மலை மேல வந்து பயமுறுத்தலான்னு பாத்தியா? யார் நீ? யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் உயிரை வாங்குற? சிங்கப்பா. சித்தப்பு, நீங்க எங்க இங்க கேஜிஎஃப்ல கதை சொன்னதை பார்த்து பிடிச்சி போய் இங்கே கதை சொல்லது நாடா மகனே. அப்படியே கூட இருக்கலாம். நாங்க கேட்கவே இல்லை. உங்க ஆளுங்களை எனக்காக வேலை செய்ய சொல்ல சொன்னதுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்க வந்த வேலையை பார்த்து திரும்பி போயிடுங்க, இதெல்லாம் பண்றதெல்லாம் விட்டு பல வருஷம் ஆயிடுச்சு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு போட்டை எடுத்துட்டு போய் நடுக்கடல நட்டு வச்சிருக்க இளமெல்லாம் கொண்டு போய் காட்டுவாரு. இதை பார்த்ததுமே இந்த சின்சியரான போலீஸ் பயங்கரமா பயந்துருவாரு. பார்ப்ப எனக்கு மனசாட்சி எல்லாம் கிடையாது. A few minutes later. யார பிடிக்க வந்தமோ அவரை பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு இவங்கெல்லாம் யாரு, நடுக்கடல ஏன் நட்டு வச்சிருக்காங்க, என்ன பண்ணாங்க, எதுக்கு கொன்னாங்க, யாரு கொன்னாங்கன்னு அவங்கள பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவங்க எல்லாம் யாரு, இதெல்லாம் செஞ்சது யாரு? அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா இவரு கேட்கறதுக்கும் சம்பந்தமே இல்லாம, இருங்க பாய் நாங்க சொல்றதுதான் கதையே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாய் சொல்லிட்டு ரொம்ப பெரிய கதை சாமி. இந்த ஆர்டர் ஆரம்பிப்பாரு. ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை. தலைவரே, இதுல வேற ஒரு டயலாக் ஒண்ணு வருமே, பயம் போகணும்னா தெய்வத்தோட கதையை கேட்கணும். ஆனா இத சாதாரணமா மக்களால இதை புரிஞ்சுக்க முடியாது. பயம் என்னன்னு தெரியணும்னா தேவர கதையை கேட்கணும். அடப்பாவீங்களா, நீ எங்கதா எழுதுறீங்க டயலாக்லாம் ஒண்ணு புரியல எனக்கு. என்னடா டயலாக் இது? இப்படி ஆரம்பத்துல இருந்தே எதுவுமே சிங்க் ஆகாம எங்கேயோ இருக்கிறவங்க எதுக்கு தேவையில்லாம ரத்னகிரின்ற ஊருக்கு போய் அந்த ஊர்ல இருக்கிற ஆளை எதுக்கு மீட் பண்ணி அவர்கிட்ட இந்த கதையெல்லாம் ஏன் கேட்கணுன்ற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும். தூக்க மாத்திரை முழுங்கிய தூக்கல தொங்கிய செத்து தொலைஞ்சிரு. ஆனா ஒண்ணு, இவர் எதை பார்த்து பயந்தாரோ அவங்களாம் யாருன்னு தான் கேட்பாரு. கடைசி வரைக்கும் அதை சொல்லவே மாட்டாரு. தேவாரா கதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் சொல்லிட்டு பிடிவாதமா நிப்பாப்புல. என்ன பண்றது, அவருக்கு கொடுத்திருக்க கண்டென்ட் அதானே. என்னப்பா எந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் மனசாட்சியை மறைச்சு வச்சுட்டு தான் பேச முடியும். கதை கேட்க ரெடியாடா? யாரோட கதை? ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை. ஆனா இவரும் ஈடு கொடுத்து இன்ட்ரெஸ்டா கேட்பாரு. எந்த அளவுனா பார்ட் 2 வர வரைக்குமே இவரு தான் கதையை கேட்க போறாரு. அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணா
சுமார் 13 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட சுறா திரைப்படத்தின் இன்ட்ரோ சீனை அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. இது என்ன கதையா இருக்குது? பழி தீர்க்க ஒரு அரிய வாய்ப்பு இது. எங்க தளபதி அப்ப பண்ணும்போது, அதாவது 13 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது அப்பயே ஓட்டுன்னு ஓட்டிங்க, பயங்கரமா கலாச்சிங்க. அது என்ன தளபதி பண்ணா மட்டும் உங்களுக்கு கலாய்க்கணும்னு தோணுமா? தேவராலும் கலாய்க்க மாட்டாங்களா? என்னடா இது நியாயமா கோவம் வருமா வராதா? அப்படி கலாச்ச ஒரு சீனை இப்ப எப்படி எடுத்து வச்சிருக்காங்க பார்த்தல, நல்லா எல்லாம் எடுப்பாங்களா? எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? அது என்னதான் நல்லா இருந்தாலுமே எங்க தளபதியை கலாய்ச்ச அந்த இன்ட்ரோ சீனு யார் பண்ணாலும் கலாய்ப்பண்டா. மொக்க கிரிஞ்சுடா, அது நல்லாவே இல்லடா. ஆமா ஆமா. இந்த படத்துல இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நடுக்கடல்ல இருக்க கப்பல்ல இருந்து கண்டெய்னர் ஆட்டையை போட்டு வந்து கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இந்த மொத்த கூட்டத்திலயுமே தேவாராக்கு மட்டும்தான் திறமை, பலம், திடன் எல்லாமே இருக்க மாதிரி அவரை மட்டுமே ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. வேற வழி இல்லையா, ஹீரோ அப்படின்னு காட்டி ஆகணும். அதானே உலக வழக்கம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வராதா? வந்துச்சு. நாடெல்லாம் சல்லட போட்டு ராஜா சலிச்செடுத்தபடி அப்படின்னு இருக்கப்போ எல்லாருமே வீரர்களா தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த பலம்ன்றது இருக்கும், எல்லாருக்குமே அந்த புத்தி கூர்மை, எல்லாருக்கும் அந்த திறமைன்னு ஒண்ணு இருக்கும்ல. அது எப்படி திமிங்கலம் தேவாராக்கு மட்டும் முழுக்க முழுக்க ஏன பலம் இருக்குது, மத்த எல்லாருமே வந்து சும்மா ஒரு டம்மி பீஸ்ல சுத்திட்டு இருக்காங்க. அவங்கவுங்க போய் டவுசர் ஒரு நேரம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவர் யாரு? மேன் ஆஃப் மெசஸ். அது மட்டும் இல்லாம நார்மலாவே ஒரு புல்லட்டே பறக்க விடுற ஆளு. சோ இதுல கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்காங்க. சோ காமிச்சுதானே ஆகணும், இது நம்ம பார்த்துதான் ஆகணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எனக்கு அது எல்லாத்தையுமே ஏத்துப்பேன். அந்த கண்டெய்னர் பாக்ஸ மொத்தத்தையும் ஒரு ஆளா தள்ளின்னு போவாரு பாருங்க, ஏசா ருத்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஃப்ரண்ட்ல போயிட்டு 10 பேர் தடுப்பாங்க. இந்த 10 பேர் தடுத்தும் கூட அவரால் அவர் கண்ட்ரோலே பண்ண முடியாது. சும்மா ஒரு ஆளா அவர் வந்து உடம்பு கூணு வளையாது, நிமிராது, எதுவுமே கிடையாது. செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோம். இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுடா. இவங்க திருடிட்டே இருக்கும்போது கோஸ்ட் கார்டு வந்துருவாங்க. கோஸ்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் கூட திருடிட்டு அங்க இருந்து எஸ் ஆவறதான் ஒரு டாஸ்க். சோ அதே போல திருடிட்டு அதெல்லாம் போயிடுவாங்க. அதெல்லாம் மேட்ரு. அவ்வளவு பெரிய கப்பல்ல இருந்து பார்த்தா சுத்தி இருக்க எல்லா வியூவும் தெரியும். அப்படின்னும் போது இவர் கப்பலையும் தாண்டி மேல இருக்க கண்டெய்னர் மேல நிப்பாப்புல, கண்டெய்னர்ல இருந்து பார்க்கும்போது கூட அங்க சுத்தி இருக்கிற எல்லா வியூவும் தெரியும் தான், அதாவது ஓப்பனாவே தெரியும். அப்படி இருந்துமே இவங்க போற கட்டுமரம் மட்டும் கண்ணுக்கு தெரியாது. அப்படிதானே? ஊம்புடா ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா. இன்னும் சொல்ல போனா இது போல பெரிய கப்பல்லாம் வந்து ரேடார்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட நெருங்கினாலுமே இது கிட்ட நெருங்குது, இது மாதிரி கிட்ட ஏதாச்சும் வருது சொல்ல காமிச்சு கொடுத்துரும். அதோட வேலையே தான். அப்படின்னும் போது இவங்க என்னமோ பொட்டிக்காரில் போய் பட்டண பொட்டி தூக்கிட்டு ஒண்ணு போறாங்க, தூக்கிட்டு வராங்க, போறாங்க, தூக்கிட்டு வராங்க. ஆனா இந்த கப்பல்ல இருக்க யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. நாங்களாம் சூறாவளி காத்துல சுண்டல் திங்கிறீங்களா? அடமலையில அவள் திங்கிறவங்க, கொற்றமலையில கொய்யா திங்கிறவங்க கொய்யாக்கா. ஒருவேளை கேப்டன் சரக்கு போட்டு தூங்கிட்டாப்லையா? இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுதம் தான் அவங்களோட கடவுள். ஒவ்வொரு ஆயுத பூஜையும் இந்த 4 ஊருக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஊர்ல அந்த வருஷம் ஃபுல்லா அந்த ஆயுதம் இருக்கணும். இதுதான் அவங்களோட ஒரு கலாச்சாரம், கல்ச்சர். இந்த 4 ஊருக்காரங்க பேர்லாம் பாருங்களேன், பைரா, தேவாரா, ராயப்பன். ஆனா நம்ம கலையரசனுக்கு மட்டும் என்ன பேர் தெரியுமா? கேட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வீட் நேம். இப்போ ஹீரோன்னு ஒண்ணு இருந்தா வில்லனுக்கும் ஸ்கோப் கொடுக்கணும் இல்லையா? சோ அந்த விதத்துல இந்த வில்லனுக்கு எப்படிப்பட்ட ஸ்கோப் கொடுத்திருப்பாங்கன்னா, 2 பேரும் ஒரு நைட்டு ஃபுல்லா அடிப்பாங்க. எனக்கு புரியல. சாரி, ஒரு நைட்டு ஃபுல்லா அடிச்சுப்பாங்க. இந்த 4 ஊர்க்காரங்களோட சேர்ந்து சூரியனும் பார்க்க ஆசைப்பட்டானோ என்னவோ, அந்த சிகப்பு சூரியன் உதிக்கிற வரைக்கும் இவங்க ரத்தத்துல நினைச்சிட்டு இருந்தாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எப்படியும் கடைசியா ஹீரோ தான் ஜெயிப்பாரு. இதுக்கு ஏன்டா ஒரு நைட்டு ஃபுல்லா சண்டை வச்சீங்கன்னு தான் கேட்க தோணுச்சு. இதெல்லாம் விளையாட்டா? அனஸ்தீசியா கொடுத்த பேஷண்ட் மாதிரி அறமாயி தோணுதான். ராஜா என்னப்பா? இந்த டைம்ல ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க. தேவரா கேட்டானா சொன்ன. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் தோணுது. அடையாம்பா நீ ரெண்டுத்தையும் சேர்த்து குழப்பிக்கிறேன்.
ஒருவேளை நம்ம இது மேல டயலாக் எழுதாம இருந்தா நம்ம இன்னும் இங்கே நிக்கிறோமோன்ற மாதிரி நமக்கே ஒரு டவுட் வந்தது நம்ம மேல. நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம். அண்ணே என்னண்ணே அவ்வளவு ஈஸியா சுறாவை அழகா எழுதிட்டு வரீங்க. எந்த அளவுக்கு ஈஸினா ஒரு இழுக்கும் போது அந்த கயிறு கூட வந்து டைட் ஆகாத அளவுக்கு இழுத்துட்டு வராப்புல. பெரிய விஷயம். இதே போலதான் கிளைமேக்ஸ்ல வந்து போட்டோ எடுத்துட்டு வர அப்போ கூட கயிறு டைட் ஆகாது, லூஸா தான் இருக்கும். ஏயா சும்மா ஆனா ஏத்துக்க மனசு வர மாட்டேதேடா, என்ன பண்றது? போங்கடா பிக்காலி பண்ணிடலாம் போங்க. தேவரா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு எப்போ செத்து போயிட்டான். அடப்பாவீங்களா, செத்தவரை வச்சாடா உள்ளமா கதை சொல்லிருந்தீங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டது. தேவாரா சாகும்போது அவங்களோட பையன் சின்ன பையன் செத்ததுக்கு அப்புறம் யார தேவாரா மாதிரி நடுக்கடல் நாட்டியம் மாதிரி அவங்க முதுகுல எக்ஸ்மார்க் போட்டிருப்பா. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். தேவராவை கொல்ற அளவுக்கு பலசாலி யாரு? ஆமா கேளு, தேவராவை குத்துற அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு? அந்த தெய்வத்தை கொன்னதே அவரோட பையன்தான். யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே அடங்கொத்த போட. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். ரொம்ப இல்லை இருக்குது, கண்டென்ட் நிறைய இருக்குது இதில். ஆனால் எனக்கு போதும், ரொம்பலாம் போட்டு ஜவ்வா இருக்கக்கூடாதுன்றதுக்காக சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஒவ்வொரு மூவி ட்ரோல்ஸும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் சரண் ஜோன். லவ் யூ ஆல், டேக் கேர்.